என்னோட ஸ்ரீவாரி சேனலோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கும் உங்களுக்கு ஒரு அன்பான இனிய வேண்டுகோள் வைக்கிறேன். ஏதோ ஒன்று என் பேச்சு பிடிச்சிருந்ததுனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் இதை நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, கார் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறையா பேர்த்துக்கு தெரியாமையே போயிடுது. ஒரு கார் நின்றுட்டு இருக்கும் போது வேகமாக அதை ஒதுங்கிவிட்டு போகாதீங்க. ஏன்னா அந்த டோர் திறந்து வரும்பொழுது தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அவங்க கார் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு பேக்கரி ஓரமோ, ஒரு டீ கடை ஓரமோ, அல்லது வேறு எது ஓரமோ நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இறங்குறாங்க. இறங்குறவங்க எதுக்காக அவ்வளோ வேகமாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படியே படார்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க. பின்னாடி வர்றவங்க 2 வீலரில் வர்றவங்க அதில் அடித்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போயிடுது. அல்லது அவங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டி வீல் அவங்க மேலே ஏறிடுது. இது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது மேக்ஸிமம் யாருமே கவனிக்கிறதில்ல. அதனால் நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நிறுத்திருக்கிற காருக்கு பக்கத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க, ரொம்ப ஸ்லோவாக போங்க. ஏன்னா எந்த நேரமும் அந்த டோர் ஓப்பன் பண்ணப்படலாம். அல்லது நீங்கள் கார் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டு இறங்குங்க. நம்மளால் ஒரு குடும்பம் நாசமாக போக வேண்டாம். இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் தலையில் நடக்குது, ஒரு ஆப்ரேஷன் முதுகில் நடக்குது, ஒருத்தருடைய உயிரே போயிடுது. அப்படிங்கும்போது ஒரு 2 வீலரில் வர்றவருடைய ஒரு உயிர் போயிடுதுங்கும் போது நிச்சயமாக அந்த குடும்பம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுரும். அந்த பாவம் உங்களுக்கு வேண்டாம். நாம் எல்லாருமே நல்லவங்களாகவே இருப்போம், நல்லவங்களாகவே செத்து போகிற வரைக்கும் இருப்போம். அப்புறம் செத்து போயிடுவோம், அப்புறம் மோட்சம் அடைஞ்சிருவோம். அந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கலாம். தயவு செஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தாலும் சரி, 4 வீலர் வச்சுருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அல்லது கார் ஓரமாக போகும்போது தயவு செஞ்சு பார்த்து போங்க. இது எனக்காக செய்யுங்க, உங்கள் சகோதரியாக எடுத்துக்கிட்டு செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் இதை கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு இழப்புங்கிறது அது சாதாரண இல்லைங்கிறத தயவு செஞ்சு ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்காங்க. நீங்கள் ஓவராக வேகமாக வண்டி ஓட்டும் போதெல்லாம் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் பொண்டாட்டியும் நினச்சி பாருங்கள். நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த காரை கிராஸ் பண்ணுங்கள். அல்லது கார் வச்சுருக்கிறவங்களும் நம்மளால் ஒரு குடும்பம் தரமட்டமாக பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த பாவம் உங்களை சுற்றிடும், உங்கள் பிள்ளைங்களை சேர்ந்துருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கொஞ்சம் சிரமந்தான். நீங்கள் கண்ணாடியில் பார்த்து பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணணும். 2 வீலரில் வர்றவங்க அந்த கார் ஓப்பன் பண்ணப்படலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கியோ, கொஞ்சம் அந்த டோர் ஓப்பன் பண்ணனா கூட நம்மளை அடிக்காத மாதிரி கொஞ்சம் ஒதுங்கியோ போயிடுங்க. பிரச்சனை எதுவும் இருக்காது. சின்ன ஒரு அஜாக்கிரதை தான் இது. அதை செய்யாமல் விட்டுறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை வருது. தயவு செஞ்சு இதை செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க.